ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஹெச்சிஎஃப் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் சால்வ் பண்ணோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா ஐடென்டிஃபை காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற எக்ஸர்சைஸ்ல ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பத்தி தான் பார்க்கணும். லாஸ்ட் வீடியோ நம்ம லிஸ்ட் அதாவது காமன் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஒரு 2 நம்பரோட காமன் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஸோ ஆல் காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் நம்ம. ஹவு டு ஐடென்டிஃபை ஆல் காமன் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம வெறும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் பார்ப்போம். ஸோ இன்னும் ஈஸி தான் அது. ஸோ போன தடவை எல்லா காமன் ஃபேக்டரும் ஒரு 2 நம்பருக்கு நடுவில் இருக்கிற எல்லா காமன் ஃபேக்டரும் நம்ம எழுதணும். இப்போ வெறும் ஒரு ஒரு நம்பர் எழுதினா போதும். அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எழுதினா மட்டும் போதும். அவ்வளோ. ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸி தான் அதை விட. ஸோ ஃபுல் லிஸ்ட் எழுத தேவையில்ல. ஸோ இது நம்ம 2 மெத்தட்ல பண்ணலாம். சப்போஸ் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 30 and 18 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்குறான். கிரேட்டஸ்ட்னாலும் ஹையஸ்ட்னாலும் ஒன்று தான். கிரேட்டஸ்ட்டும் ஹையஸ்ட்டும் ஒன்று தான். ஒரே மீனிங் தான். ஸோ கிரேட்டஸ்ட்னாலும் சரி ஹையஸ்ட்னாலும் சரி ஹையஸ்ட்னாலும் சரி சேம் மீனிங் தான் இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ இப்போ 30 and 18 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஃபுல் லிஸ்ட்டும் எழுதலாம். ஸோ 30யோட எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதலாம். ஸோ 30 எப்படிலாம் எழுதலாம்? 1 into 13 எழுதலாம், 2 into 15 எழுதலாம், 3 into 10 எழுதலாம், அப்புறம் 5 into 6 எழுதலாம். ஸோ 4 பாசிபிலிட்டி இருக்கு. 1 2 3 4 பாசிபிலிட்டிஸ். ஸோ எல்லா நம்பரும் எழுதலாம். 1 2 3 5 6 அப்புறம் 10 15 30 ப்ராப்ளம். 10 15 30. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30. நம்பர் 30யோட ஃபேக்டர்ஸ் எழுதணும்னா இப்போ 18ஓட ஃபேக்டர்ஸ் எழுதலாமே. 18ஓட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? இது வந்து 1 into 18 எழுதலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அப்புறம் 2 into 9 எழுதலாம். செகண்ட் பாசிபிலிட்டி 2 into 9. அப்புறம் 3 into 6 எழுதலாம். இது தேர்ட் பாசிபிலிட்டி. அவ்வளோதான். 3 பாசிபிலிட்டி தான் இருக்குது இதில். ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 6 9 18 மூணே 6 நம்பர் தான் இருக்கு. 6 ஃபேக்டர்ஸ் தான் மொத்தம் இருக்கு. 18ஓட ஃபேக்டர்ஸ் இது. இது வந்து 30யோட ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இதில் காமன் ஃபேக்டர்ஸ்லாம் எதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம எடுத்து எழுதலாம். அவ்வளோதான். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் தான் 1 2 3 6 அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் காமன் ஃபேக்டர்ஸ் இவ்வளோ தான். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதில் எது? 6 தான். அவ்வளோதான். ஸோ இதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். வேணா வேற கலர்ல மார்க் பண்றேன். 6 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ 6 is the highest HCF of 6 is equal to HCF of 30 and 18. 30, 18. அவ்வளோதான். ஸோ 6 தான் ஆன்சர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 30 and 18 கேட்டீங்கன்னா 6 தான் எழுதணும். ஸோ இப்போ இது இது ஒரு மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் நான் சொல்றேனே. ஸோ இதை அழிச்சிடுறேன். தேவையில்லாத அழிச்சிடுறேன். தேவையில்லாத அழிச்சிட்டேன். அவ்வளோதான். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன? பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 30 and 18 நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஸோ 30 எப்படி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? இந்த ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 30 நீங்க 5 into 6 எழுதலாம். 6 நீங்க 3 into 2 எழுதலாம். ஸோ 18 எப்படி எழுதலாம்? 6 into 3 எழுதலாம். 6 3 into 2 எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் இருக்கிற காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுங்களேன். ஸோ blindly collect all common prime factors. Collect all common prime factors. Prime இது முக்கியமான வேர்டு. prime factors வெறும் ஃபேக்டர்ஸ் இல்ல, பிரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம கலெக்ட் பண்ணது. பிரைம் ஃபேக்டர்ஸ் தான் கலெக்ட் பண்ணி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னெல்லாம் பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கு? 5 காமனா இல்ல. ஸோ 3யும் 2 மட்டும் தான். 3 காமனா இருக்கு. இங்கேயும் 3 இருக்கு. இங்க 3 இருக்கு. இங்க 2 இருக்கு. ஸோ 3 and 2 are both common to both 18 and 30. ஸோ ஒன்ஸ் நீங்க இதில் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். பிளைன்லி கலெக்ட் ஆல் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளை them. அவ்வளோதான். ஸோ இதான் நீங்க பண்ணணும். இருக்கிறதுல ஈஸியான மெத்தட் இதுதான். ஒன்ஸ் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ண அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுல என்னன்னா 3 and 2 தான். இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அவ்வளோதான். மற்ற எதுவும் காமன் கிடையாது ரெண்டுத்துக்கும். மற்ற எதுவும் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஏன்னா இங்கே 5 இருக்கு, ஆனால் இங்கே 5 இல்லை. மற்ற எதுவுமே பிரைம் நம்பரே இல்லை. ஸோ பிரைம் ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்னா பிரைம் நம்பர்ஸ் விச் ஆர் காமன் டு போத் 30 and 18 தான் நம்ம பிரைம் ஃபேக்டர்னு சொல்றோம். அவ்வளோதான். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 3, 2 தான் உங்களுக்கு பிரைம் ஃபேக்டர்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 3 into 2 equal to 6. ஸோ 6 is the highest common factor between 30 and 18. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 6 தான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ ஜென்ரல் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்டேன். நம்ம இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். வெறும்னா நம்ம ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் கடகடன். ஸோ 63யோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன வரும்?
இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 63 and 42 தான் கேட்டிருக்கோம். ஸோ நம்ம இதை ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ 63 எப்படி எழுதலாம்? 7 into 9 எழுதலாம். 9 3 into 3 எழுதலாம். 3 into 3 அவ்வளோதான். 42 எப்படி எழுதலாம்? 6 into 6 36, 7 into 6 42. இப்போ 7 into 6 எழுதலாம். 6 நீங்கள் மறுபடியும் 3 into 2 எழுதலாம். இப்போ இங்கே 3 காமனாக இருக்கு, இங்கேயும் 3 காமனாக இருக்கு, இங்கே 7 காமனாக இருக்கு, இங்கேயும் 7 காமனாக இருக்கு. ஸோ 7 and 3 are common to 7 and 3 are common to both 63 and 42. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ண காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கலெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணுவாங்க ரெண்டுத்தையும். ஸோ 7 and 3 தான் காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அண்ட் ஸோ ஒன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 7 into 3 தான் ஆன்சர். 7 into 3 equal to 21 அவ்வளோதான். ஸோ இதான் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 21. ஸோ இதான் இருக்கலே ஃபாஸ்டஸ்ட் மெத்தட், ஈஸியான மெத்தட் இதான். இந்த ஃபுல் லிஸ்ட் எழுதுறத விட இதான் ஈஸி. பார்த்தாலே தெரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின்ல 3 நம்பர் கொடுத்துடலாம். இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 3 நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைஸ் அதே மாதிரி ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம காமன் ஃபேக்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். ஸோ அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 10, 30 and 45 கேட்டிருக்கான். ஸோ 10, 30, 45. 10 எப்படி எழுதலாம்? 5 into 2 எழுதலாம். ஸோ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம் ஸ்ட்ரெயிட்டா. 30 எப்படி எழுதலாம்? 5 into 6 எழுதலாம். 6 நீங்கள் 3 into 2 எழுதலாம். 3 into 2. 45 எப்படி எழுதலாம்? 5 into 9 எழுதலாம். 9 நீங்கள் 3 into 3 எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் இருக்கிற காமனான ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் 5 காமனாக இருக்குது. மூணுத்துக்குமே காமனாக இருக்கணும் அந்த ப்ரைம் ஃபேக்டர். ஸோ 5 வந்து மூணுத்துக்குமே காமனாக இருக்கு. இங்கே 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, ஆனால் இங்கே 2 இல்லை. ஸோ 2 கிடையாது. ஸோ இங்கே 3 இருக்கு, ஆனால் இங்கே 3 இல்லை. இங்கே 3 இருக்கு, ஆனால் இங்கே 3 இல்லை. ஸோ 5 மட்டும்தான் காமன். ஸோ கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 10, 30 and 45 வந்து நம்பர் 5 தான் வரும். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லைங்க பேசிக்கா. நம்ம பார்த்துட்டோம். ஸோ எதுவுமே இல்லை. வேற எதுவும் மூணுத்துக்குமே காமனா இல்லை. அதாவது 10, 30, 45 மூணுத்துக்குமே காமனா வேற எந்த பிரைம் நம்பரும் இல்லை. ஸோ நம்ம டைரக்டா ஃபைன் எழுதிடலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் 5 தான். இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 6 and 35. ஓகே 6 and 35னால நம்ம என்ன பண்ண போறோம்னா 6 நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா 3 into 2 வரும். 35 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 7 and 35 7 into 5 வரும். 7 into 5 35. ஸோ இது காமனா எதுவுமே இல்லை. ஸோ காமனா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லலாம். ஸோ 1 into 6 இது எழுதலாம். இது 35 into 1 into 35 எழுதலாம். ஸோ இது காமனா இருக்கிறதே ஆக்சுவலாக ஒரு பிரைம் ஃபேக்டரும் காமனா இல்லை. ஸோ 1 தான் இதுக்கு ஆன்சர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 6 and 35 வந்து 1 தான். ஸோ அந்த கிரேட்டஸ்ட்ன்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை, இல்லை மீனிங்கே இல்லை. ஏன்னா இங்கே காமன் ஃபேக்டரே வெறும் ஒரு நம்பர் தான் இருக்கு, அது 1 தான். அவ்வளோதான். ஸோ எனி 2 ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஸோ டெஃபினட்டா 1 வந்து காமன் ஃபேக்டர் ஆஃப் எனி 2 ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு 6க்கும் 35க்கும் ஆக்சுவலாக ஒண்ணுமே இல்லை காமன் ஃபேக்டர். ஸோ நம்ம 1ன்னு சொல்றோம் அதனால. ஸோ பேசிக்கா 1 தவிர வேற எதுவுமே இல்லை. ஸோ 6 and 35க்கு காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5th கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 7 and 7. 7 and 7 கிரேட்டஸ்ட் 7 and 7ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன வரும் உங்களுக்கு? 7 is a prime number. This 7 is also prime number. So 1 into 7 தான். 1 and 7 are factors of 7. So இதில் highest common factorன்னு பார்த்தீங்கன்னா இதான். So 7 is the answer. Greatest common factor of 7 and 7 கொடுத்துக்கலாம். ஸோ எனி 2 சேம் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த சேம் நம்பரை எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம் நீங்கள். இப்போ சப்போஸ் 10 and 10 கொடுத்துருக்காங்கன்னா 10 தான் வரும். கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 10 and 10 இல்லை சப்போஸ் 15 கொடுத்தாலும் 15 தான் வரும். 15 தான் வரும். இது HCF of 10 and 10 10 தான் வரும். HCF of 15 and 15 15 தான் வரும். ஸோ பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 6th கொஸ்டின் போயிடலாம். 6th கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம மீதி இருக்கிற 4 கொஸ்டின் முடிச்சிடலாம். நீங்கள் ஆமாம் மீதி இருக்கிற 4 கொஸ்டின் அடுத்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ இல்லை 6th வரைக்கும் முடிச்சிடலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் 56, 28 and 14. ஓகே இது ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று என்னன்னா உங்களுக்கு 14 டேபிள் தெரிஞ்சுன்னா நீங்கள் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் 14ல எழுதிடலாம். ஸோ 14 into 4 தான் 56, 14 into 2 னா 28, 14 into 1 னா 14. ஆனா ஸோ 14 இன் டர்ம்ஸ் ஆஃப் 14ல 3 நம்பர் எழுதிட்டோம். ஸோ ஆக்சுவலாக இது மூணுத்துக்கும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 14 into 4க்கும் 14 into 2க்கும் 14 into 1க்கும் காமனாக இருக்கிறது 14 தான். ஸோ ஆன்சர் ஆக்சுவலாக 14 தான். ஆனால் ஏன் இப்படி டக்குன்னு எழுதுனா 14 டேபிள்ஸ் எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால நான் இப்படி டக்குன்னு எழுதிட்டேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் இந்த லீஸ்ட் நம்பரை வச்சு நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் லீஸ்ட் நம்பரை 3 நம்பர் எழுதிட்டீங்கன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரைட் த 3 numbers in terms of the lowest number, if you are
If you are able to write all three numbers in terms of the lowest number, write all three numbers in terms of the lowest number. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா lowest 56, 28, 14 lowest பாத்தீங்கன்னா 14 தான். In terms of the lowest number, in terms of the smallest number னு சொல்லலாம். smallest number னு சொல்றேன். smallest number, then it becomes easy. Then it is easy to find HCF. Then it is very easy to find HCF. Very easy to find HCF. Very easy to find HCF. அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்ல வரேன். இந்த ஸ்டேட் தான் பேசிக் ஐடியா. If you are able to write all three numbers in terms of the smallest number, then it is very easy to find the HCF. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன 56, 28, 14 இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் 14 தான். ஆனால் நம்மளால 3 நம்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் 14 எழுத முடியுது. ஸோ நம்ம கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் 14 தான். சப்போஸ் இது தெரியல, உங்களுக்கு 14 டேபிளே தெரியலன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இது பிரைம் ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் 56 எப்படி எழுதலாம்? சப்போஸ் 14 டேபிள் தெரியலன்னா எப்படி எழுதுறது நம்ம யோசிச்சு போறோம். 7 8 56 நம்ம எழுதலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல 7 into 8 எழுதலாம். ஸோ 8 நீங்க 4 into 2 எழுதலாம். 4 நீங்க 2 into 2 எழுதலாம். அவ்வளவுதான். ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா. இப்போ 28 என்ன பண்ணலாம்னா 7 into 4 எழுதலாம். 7 into 4 28, 4 2 into 2 எழுதலாம். அவ்வளவுதான். 14 எப்படி எழுதலாம்? 7 into 2 எழுதலாம். 7 into 2 எழுதலாம். அவ்வளவுதான், இதோட முடிச்சிருச்சு. ஸோ இப்போ பிரைம் காமன் டு போத்னு பாத்தீங்கன்னா காமன் டு எவ்ரி காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணணும். மூணுத்துக்கும் 3 நம்பரோட காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் of common prime factors of all three numbers 56, 28 and 14. 7 மூணுத்துக்கும் காமன். ஒரு 7 எல்லாத்துலயும் இருக்கு. அப்புறம் ஒரு 2 எல்லாத்துலயும் இருக்கு. அவ்வளவுதான், மத்த எதுவும் காமன் இல்லை. ஏன்னா 7 2 முடிஞ்சிருச்சு. இதுலயே 14ஓட கோட்டா ஓவர், ரெண்டுமே கவுண்ட் ஆயிருச்சு. ஸோ மத்த இதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ மூணுத்துக்குமே காமனா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 7 and 2 மூணுத்துக்குமே காமனா இருக்கு. இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் ஒரு 2 இருக்கு, இங்கேயும் ஒரு 2 இருக்கு. அவ்வளவுதான், மத்த பத்தி யோசிக்க வேண்டாம். இதுட்ட 2 2 இருக்கு, இதுட்ட ஒரு 2 தான் இருக்கு. ஆனா இதுட்ட அதுக்கு மேல 2வே இல்ல, மொத்தமா ஒரு 2 தான் இருக்குங்க. இதுக்கு 2 2 மொத்தமா இருக்கு, இதுட்ட 3 2 இருக்கு. ஸோ பேசிக்கா இதுல ஆன்சர் வந்து 14 தான். இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் இந்த 7 2 எடுத்துக்கிட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 14 தான் கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 14 தான். ரெண்டு மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒன்னு நம்ம இப்படி எழுதி சால்வ் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். பேசிக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி, இல்ல நார்மலா நான் சொல்லி அதாவது ஃபேக்டர் ட்ரீ மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 14 தான் வரும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 6 to 10 அதாவது 7 to 10 தான் பார்க்க போறோம் இதே எக்ஸசைஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.